ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறோங்க. சென்னை டு திருப்பதி. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவண்ணாமலை போய் தான் போவோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைதராபாத்லேருந்து போயிருந்தோம். ஸோ ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்து திருப்பதி ஏர்போர்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து நம்ம ட்ரெயின் வழியாக போக போகிறோம். ஸோ புக் பண்ணியிருக்கோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனம்பாக்கம் மெட்ரோவிலேருந்து கிளம்பிட்டோம். சென்ட்ரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்கோம். காலையில் வந்து 5 மணிக்கு மெட்ரோ ஏறணும். ஒரு 6 மணிக்கெலாம் வந்து ஒரு 6:05:50க்கெலாம் வந்து நம்ம சென்ட்ரல் வந்து போயிட்டோம். சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6:30க்கு வந்து திருப்பதிக்கு ட்ரெயின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக வந்து இது பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருந்து திருப்பதி போகுது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டாப்பிங் வந்து நிற்கும். ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3.5 hours. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சீட் தான் புக். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஷார்ப்பாக சொன்ன மாதிரி 6:30க்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர், திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி, ஏகாம்பரபுத்தூர், ரேணிகுண்டா, அடுத்ததாக வந்து திருப்பதி ஸ்டாப்பிங் போகுது. ஸோ இந்த என்டையர் ஜேர்னியே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல இடங்கள்லாம் வந்து பார்க்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வந்து நம்ம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். அங்கே வந்து வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்கும். ஸோ அங்கே டிக்கெட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க, கவர்மெண்ட் பஸ் டிக்கெட்ஸ். ஸோ இது ரிட்டனோடு நம்ம சேர்த்து எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 200 ஆகுது ஏசி பஸ்ஸுக்கு. ஸோ நீங்கள் தனித்தனியாகவும் எடுக்கலாம். நீங்கள் சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 rupees வந்து கொஞ்சம் கம்மியாகும் டிக்கெட்டில். ஸோ நம்ம வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம பஸ் வந்துருச்சு. நம்ம வந்து உள்ள ஏறி வந்து நமக்கான ஒரு சீட்டில் வந்து உட்காந்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பதி டு திருமலா மேலே வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம போக போகிறோம். பஸ் ஃபுல்லானோடனே வந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க திருப்பதி டு திருமலா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம திருமலா போகிறதுக்கான செக்கிங் கேட் இது தான். இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கூட்டம் வந்து இவ்வளோ கார்ஸ் நிற்குன்னு நான் பார்த்ததே இல்லை. எப்போயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காருக்கு வந்து அந்த செக்கிங் பண்ணுறது கூட இடம் இல்லாத அளவுக்கு இருந்தது. ஒரு வழியாக வந்து நம்ம செக்இன் முடிச்சுட்டு நம்ம பேக் எடுத்து நம்ம பஸ்ஸில் போய் உட்காந்துட்டோம். தான் வந்து இந்த போகிற இந்த மலைப்பாதைகள் இடங்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பச்சை பசேல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்பின் பென்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம திருமலா அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அந்த வீடு ரூம்ஸு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து புக் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் தான் வந்து போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 300 rupees ஸ்பெஷல் தர்ஷன் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சப்வே வழியாக தான் வந்து அந்த தர்ஷனுக்கு வந்து எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்வே தர்ஷன் வழியாக வந்து உள்ளே போய். ஸோ இங்கே தான் வந்து இதுக்கப்புறம் தான் அந்த செப்பல் கவுண்டர், பேக் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நம்ம பேக்கு, மொபைல்லாம் கொடுத்துட்டு நம்ம சாமி தர்ஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்து இப்போ ஒரு 3 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே தான் தேங்காய் உடைச்சி எல்லோரும் பூஜைலாம். தரிசனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. ஆனால் ரொம்ப க்ரௌடு வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் புக் பண்ணிட்டு போன எனக்கே ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம திருப்பதி பாலாஜிக்கு வந்து வர கூட்டம் வந்து வந்துட்டு தான், மறுக்கப்படாத ஒரு உண்மை அது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி விட்டாங்களோ அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டு அங்கேருந்து கீழ் திருப்பதிக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதோட ஜேர்னி வந்து ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே போகிறப்ப வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு 5-5:30 போல் தான் கீழே இறங்கணும். அவ்வளோ மழை. ஸோ ஃபுல்லாகவே மழை பெஞ்சு கீழே இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே
ஸோ கண்டிப்பாக அடுத்த இன்னொரு vlogல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.